பிரைஸ் அல்லாஹ். எல்லாருக்கும் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைச்ச காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் தருவார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோட என்ன வார்த்தை கொண்டு பேசுறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. என்ன வார்த்தைனா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவரே. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், கொஞ்சம் கிடையாது, லிமிட்டட் கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, மிக அதிகமாய். நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை விட ஒரு 50 லட்ச ரூபாயில ஒரு கோடியில உங்களுக்கு ஒரு வீடை தரதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் ரெடி பண்ணி கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ரெண்டாவது, நீங்க ஒரு 7 லட்ச ரூபாயில ஒரு 8 லட்ச ரூபாயில நீங்க ஒரு கார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 25 lakhsக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரை கொடுக்க ரெடியா இருக்காரு. அதே போல உங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு 20,000 சம்பளம் தான் போதும், ஒரு 30,000 சம்பளம் தான் போதும் நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அவர் உங்களுடைய நீங்க நினைக்கிறத விட அவர் அதிகமா நினைக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சரிங்களா? அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பெரிதா மாற்ற போறார். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க இன்னைக்கு போற காரியங்கள், எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி உங்களை உயர்த்த போறார். வேலையிலும் சரி, பிசினஸ்லயும் சரி, எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நினைத்ததை விட மிகவும் அதிகமாய், கொஞ்சம் கிடையாது, லிமிட்டட் கிடையாது, இது மட்டும்தான் ஆண்டவர் சொல்ல கிடையாது, மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு அதிகமாய் ஆசீர்வாதம் தருவார். Have a nice day. Bye bye.